கோடை சீசனையொட்டி உதகை வரும் சுற்றுலா பயணிகள் குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா மையங்களை காண ஏதுவாக சீசன் கால சிறப்பு சுற்று பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்கும் வகையில் போக்குவரத்து கழகம் சார்பில் உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று முதல் ஏப்ரல் மாதம் வரை சுற்றுலா தலங்களுக்கு இயக்கப்படும் சுற்று பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த சுற்று பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேம்படுத்தப்பட்ட சமுதாய கூடம் கட்டிடத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் மேம்படுத்தப்பட்ட புதிய கட்டிடத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம், பேரூராட்சி தலைவர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். ராகுல் காந்தியின் 5 முக்கிய அறிவிப்புகளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் மேற்கொண்டு ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வர காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதி இல்ல, போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க, ஜூலை மாதம் 1 தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது, 3 மாதம் தள்ளி போடுங்க, புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க, நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் நிறைவேற்றோம். இல்லை நான் ஜூலை 1ஆம் தேதியே கொண்டாடணும். அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேளமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்க. இந்த சட்டம் பிழையான சட்டம். நீங்கள் வர்த்தகர்கள், சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க, ஒரு கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை திருத்துங்க. பெரிய முதலாளிகளாகட்டும், சிறு தொழிலாகட்டும், வியாபாரிகளாகட்டும், ஒரு டிமாண்டில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை மாற்றுங்க. எல்லா மாநிலங்களும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆக ஜிஎஸ்டி 2.0 நாங்கள் தெளிவாக இருக்கோம், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். காவிரி நீர் மேலாண்மை வாரியம் போல் பாலாற்றுக்கும் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். பாலாற்றில் ஆந்திரா தடுப்பணை கட்டுவதை கண்டித்து பாலாற்று பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் காஞ்சிபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலாற்று பாதுகாப்பு கூட்டியக்கத்தை சேர்ந்த குழுக்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சியினர் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், காவிரி நீர் மேலாண்மை வாரியம் போல் பாலாற்றுக்கும் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி தான் பெற வேண்டும். அதுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் பண்ணல, ஒரு எதிர்ப்பை குரல் வழியாக இது எங்களோட மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களும் இதுக்காக போராடணும். குறிப்பாக தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களின்படி தடுப்பணை எதுவும் கட்ட விடாமல் தமிழ்நாட்டிற்கு அந்த பாலாற்று தண்ணீர் வந்து இப்போ எப்படி கிடைச்சிட்டு இருக்கோ இதே மாதிரி நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வழி ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் நான் வேண்டி விரும்பி
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.